இப்போ ஊற்றிக்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி அதோட சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் தனியாக கலக்கிக்கிறோம். ஏன்னா வெங்காயத்தை மொத்த மாவுலையும் போடக்கூடாது. இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டு அதில் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் கலந்து தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு தோசை ஊற்றுற மாதிரியே அந்த அடையை எடுத்து ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு அதில் சுற்றி எண்ணெய் விடுறோம். நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும். அந்த அடமாவில் நம்ம கொஞ்சம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். அதை கழுவிட்டு அந்த அடமாவில் சேர்த்து அதையும் நம்ம இப்போ ஏற்கனவே சுட்டோம் இல்லையா, அதே மாதிரியே அடை தோசையாக சுட்டு நம்ம நல்லா செவக்க விட்டு சாப்பிட்டோன்னா இதில் அயன் சத்து இருக்கும். அப்போ புரத சத்தும் இருக்கும், அயன் சத்தும் நமக்கு கிடைக்கும். அதனால் கீரையும் போட்டு நல்லா செவக்க விட்டு அந்த அடையை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப